அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இப்போ நீங்க பார்க்க போற சம்பவங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து பகிர்ந்துகிட்ட விஷயங்களோட அடிப்படையில இருக்கலாம். இல்லைன்னா நாங்க கேட்ட வாசச்சின்னங்களோட பாதிப்பா இருக்கலாம். இதோட எங்களோட கற்பனையும் கொஞ்சம் சேர்த்திருக்கலாம். அல்லது இது முழுக்க முழுக்க கற்பனையா கூட இருக்கலாம். மொத்தத்துல இது எல்லாமே ஒண்ணா சேர்ந்த ஒரு மிரட்டல் கலவையா இருக்கும். பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அப்படியே ஒரு செம்ம கிரைம் நாவல் படிச்ச விறுவிறுப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நாவல் ஸ்டைலையும் கூடவே உங்களோட பேசுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டே டு டே பேச்சு வழக்கையும் கலந்து அதே சமயத்துல சஸ்பென்ஸை கடைசி செகண்ட் வரைக்கும் கொண்டு போற மாதிரி இது ஒரு யூனிக்கான கதையா செதுக்கி இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த கதைகளோட பயமந்தைகளை உங்களுக்கு என்ன நெருக்கமா சேரணும் அப்படிங்கிறதுக்காக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில இடங்கள்ல குரலை ஏற்ற இறக்கத்தோட சம்பவங்களை பதிவு பண்ணியிருக்கோம். இது நீங்க வெறும் ஒரு கதை கேட்குற மாதிரி இல்லாம உங்களை அந்த உலகத்துக்கே அழைச்சிட்டு போகும். நீங்க ஒரு அக்மார் கிரைம் நாவல் ரசிகராக இருந்தாலும் சரி, இல்ல பேய் ஹாரர் கதைகளை விரும்பி கேட்குற அன்பராக இருந்தாலும் சரி, இந்த சம்பவங்கள் கதைகள் இதெல்லாம் கேட்கும்போதும் பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு முழு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு நாங்க ஸ்ட்ராங்கா நம்புறோம். உங்களோட மேலான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதுல மாற்றப்பட்ட பெயர்கள் இடங்கள் எல்லாமே கதையோட சுவாரஸ்யத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது எந்த ஒரு தனிநபரையோ அல்லது ஒரு சமூகத்தையோ புண்படுத்துகிற நோக்கம் கிடையாது. முழுக்க முழுக்க உங்களோட பொழுதுபோக்கு நோக்கத்துக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. கடைசியா ஒரு சின்ன எச்சரிக்கை, இதில் சொல்லப்படுற சம்பவங்களும் கதைகளும் சிலருக்கு பயத்தை தரலாம். அதனால பலவீனமான இதயம் இருக்கிறவங்க அதை பார்க்கவோ கேட்கவோ வேணான்னு கேட்டுக்கிறோம். வாங்க அந்த திகில் உலகத்துக்குள்ள போலாம். டே மாடா, இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? படம் பரவாயில்லையா? டீ கடை பெஞ்சில் உட்காந்துருந்த கண்ணுசாமி விடியற்கால பனிமூட்டத்தை கிழிச்சுக்கிட்டு வந்த மாடனை பார்த்து இப்படி குரல் கொடுத்தாரு. அவரு அப்படி திடீர்னு கேட்கவும் மாடன் தன்னோட தோல்ல இருந்த மூங்கில் தடியை லேசா சரி செஞ்சுக்கிட்டு புன்னகையோட அங்க போய் நின்னான். மேல மலை பக்கம் இந்த வட்டம் நல்லா புல்லு முளைச்சிருக்குன்னு நேற்று ஆடு மேய்க்கிறவங்க சொல்ல கேள்விப்பட்டனே, அதான் கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிட்டேன் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா பதில் சொன்னான் மாடன். அவன் பேச பேச செஞ்சி மலைத்தொடரை ஒட்டிய அந்த பகுதிக்கே உரிய ஒரு காலை நேரத்து அழகு அங்க மெல்ல மெல்ல விரிய தொடங்குச்சு. அது நகரத்தில் கேட்கிற அலார சத்தமோ இல்ல எரிச்சல் ஊட்டுற பஸ் ஆர்ன சத்தங்களோ இல்லாத ஒரு அக்மார் கிராமத்து காலை பொழுது. காட்டுக்குள்ள இருந்து வர விதவிதமான பறவைகளோட கீச் சத்தமும் மாடுகளோட கழுத்துல கட்டப்பட்டிருக்க மணிகளோட ஓசையும் இன்னும் முழுமையா விழிக்காத அந்த கிராமத்தோட மெதுவான அசைவு மட்டும்தான் அந்த ஊரோட விடியல். அந்த கிராமத்துல இருக்கிற ஒரே ஒரு டீ கடை அதுதான். விடிய காலையிலேயே தகரக்கொடைய திறந்து அங்க பிசினஸ் தொடங்கிடும். கடைக்கு முன்னாடி எப்பவும் ஒரு 3 பெஞ்ச் போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய டீ பாய்லர் குதிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த கடையை நடத்துறது முருகன். ஊர்ல யாருக்கு என்ன பிரச்சனை நடக்குது, யாரும் பேசாம இருக்காங்க, யாருக்கிட்ட கடன் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க அப்படிங்கிற அத்தனை ஊர்க்கதைகளும் அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆமா, உனக்கு காய்ச்சல் அடிச்சுதா நேற்று ராத்திரி வள்ளி அண்ணி சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு டீ கடைக்கார முருகன் டம்ளரை தொடச்சிக்கிட்டே மாடனை அடுத்த கேள்வி கேட்டான். நமக்கு காய்ச்சல் வந்தா இந்த மாடுகளுக்கு யாரு புல்லு தண்ணி காட்டுறது? வயிற்று பிழப்பு முக்கியம் இல்லையா அப்படின்னு மாடன் சிரிச்சபடி தன்னோட கையில் இருந்த அந்த பழைய அலுமினிய குடுவையிலிருந்து ஒரு மடக்கு எடுத்து குடிச்சான். அவனுக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்லாததுனால எப்பவுமே அவனோட ஒரு மோர் குடுவை இருக்கும். வள்ளிதானே வழக்கம் போல கலக்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கண்ணுசாமி கலாய்க்க மாடன் முகத்துல அத்தனை பாசம் கொஞ்சம் வைக்கும். உன் பொண்ணு பொன்னி நேற்று விளையாடும் போது என்ன சொன்னா தெரியுமா? எங்க அப்பா காட்டுல புலியோட சிநேகித ஆயிட்டாரு அப்படின்னு பெஞ்சில் இருந்த ராமும் பேச்சில கலந்துக்கிட்டான். அதை கேட்ட அந்த கடை முழுக்க ஒரு பெரிய சிரிப்பலை எழுந்தது. மாடனும் அவங்களோட சிரிச்சுக்கிட்டு, காட்டு புலியாவது பசிச்சா நேரா முன்னாடி வரனே, நம்ம ஊர்ல இருக்கிற சில மனுஷங்க மாதிரி பின்னாடி வந்து முதுகுல குத்தாது அப்படின்னு யதார்த்தமா ஒரு குத்து குத்துனான். ஓஹோ, இப்பெல்லாம் மாடனுக்கு பஞ்சு டைலாக்லாம் பேச வருதுப்பா அப்படின்னு முருகன் அவனை வாரிவிட அங்கிருந்தவங்க அதை ரசிச்சு சிரிச்சாங்க. மாடனுக்கு பெரிய காசு பணமோ நிலபலனோ டிராக்டரோ கிடையாது. மழை பெஞ்சா உழுகிற ஒரு சின்ன கூரை வீடு தான் அவனோடது. ஆனாலும் அவனுக்கும் அவன் மனைவி வள்ளிக்கு நடுவுல இதுவரைக்கும் அந்த ஊர்க்காரங்க சண்டை அப்படின்னு வந்து பார்த்ததே கிடையாது. அதனாலதான் அந்த ஊர்ல எத்தனையோ பணக்காரங்க இருந்தாலும் மாடன் அளவுக்கு ரொம்ப நிம்மதியான மனுஷன் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். வள்ளிக்காலையில வாசல் தெளிச்சு கோலம் போடுற அழக பார்க்கவே பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாம் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. மாடனோட பிள்ளைகளான வேலுவும் பொன்னியும் அத்தனை தங்கமான குணம் கொண்ட பிள்ளைங்களா வளர்ந்து வந்தாங்க.
டேய் மாடா, அதெல்லாம் சரி. நேத்து நம்ம ஊரு ஃபாரஸ்ட் ஆஃபீசர் ஒருத்தர் வந்திருந்தாரு. உன்ன பத்தி விசாரிச்சாரு." அப்படின்னு முருகன் திடீர்னு தன்னோட குரல லேசா தாழ்த்திக்கிட்டு சொன்னான். "ஏன்? என்னம்மா? காட்ட விட்டு வெளிய போக சொல்றாங்களா?" அப்படின்னு மானம் கேட்க, முருகனோ, "அப்படி இல்லடா. மேல கரியமலை பக்கம் யாரும் மாடு மேய்க்க போக வேணான்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போனாரு. அங்க ஏதோ விசித்திரமான காட்டு மிருகம் ஒண்ணு இறந்து கிடந்துச்சாம். அது மட்டும் இல்லாம, நேத்து ராத்திரி கூட அந்த மலைப்பகுதியில இருந்து ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்டுச்சுன்னு பார்டர்ல இருக்கிறவங்க சொன்னாங்க." அப்படின்னு சொன்னான் முருகன். கரியமலை அப்படிங்கிற பேர கேட்டதும் மாடனோட முகத்துல இருந்த அந்த பழைய சிரிப்பு மறைஞ்சு போச்சு. அந்த காட்டுல இருக்கிற ஒவ்வொரு பாதையும், தேன்கூடும், வத்தாத நீரோடையும் அவனுக்கு அத்தனை அப்பட்டமா தெரியும். அப்படின்னாலும் கரியமலை அப்படிங்கிறது அந்த ஊர்க்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு மர்மமான பகுதி தான். "இந்த காலத்திலயும் பேஸ் பிசாசுன்னு கதை விட்டுட்டு இருக்காதீங்கடா" அப்படின்னு முருகன் வழக்கம் போல நக்கல் பண்ண, கண்ணுசாமியும், "முருகா, நான் பேயின்னு சொல்லல. ஆனா அந்த மலையில ஏதோ அமானுஷ்யம் இருக்கு, சரியில்ல" அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணாரு. அங்க இருந்தவங்க பயந்தாலும் மாடன் எதுக்கும் பயப்படாம அமைதியா நின்னான். அவனோட மாடுகள் அதுக்குள்ளார ரோட்டோரம் இருந்த அந்த பச்சை புற்களை யதார்த்தமா மேயத் தொடங்கியிருந்தது. அதுங்களுக்கு எந்த பயமும் இருந்ததா தெரியல. மாடுங்களுக்கு பாதை நல்லா தெரியணே, நாம தான் தேவையில்லாம மனசுக்குள்ள பயத்தை வளர்த்துக்கிறோம். "நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாடுகளை நோக்கி மூங்கில் தடிய அசைச்சு காட்டுக்குள்ள நடக்க தொடங்கினான் மாடை. அவன் பனிமூட்டத்துக்குள்ள மெல்ல மெல்ல மறைய, அந்த மாடுகளோட கழுத்துல இருந்த மணிச்சத்து மட்டும் டிங்கு டிங்குன்னு அந்த அடர்ந்த காட்டோட அமைதிக்குள்ள ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தது. சரியா ஒரு வாரம் கழிச்சு அன்னைக்கு ராத்திரி ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்தது. மாடை நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு மெல்லிசான ஒரு சத்தம். அது என்னன்னு சரியா சொல்ல முடியல. ஆனா ஏதோ ஒண்ணு. அந்த சத்தம் கேட்டு மாட மெதுவா கண்ணை திறந்து பார்த்தான். ஜன்னல் வழியா வந்த அந்த நிலா வெளிச்சம் வீட்டுல ஒரு கோடு மாதிரி விழுந்து கிடந்தது. அந்த வெளிச்சத்துல மாடன் பார்த்த அந்த காட்சி அவன் ரத்தத்தையே வரைய வச்சுது. வாசல் கதவு உள்பக்கமா பூட்டியிருந்தது. ஆனா அந்த இருட்டுக்குள்ள ஒரு பெரிய கருநாகம் மெதுவா ஊர்ந்து போயிட்டு இருந்தது. அது ஊர்ந்து போகும்போது அந்த தரையில வரசர சத்தம் அந்த அமைதியில ரொம்ப தெளிவா கட்டுச்சு. மாடு அப்படியே சிலையாகி போயிட்டான். அவனோட தொண்டை அப்படியே வறண்டு போச்சு. பயத்துல கை காலெல்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சுது. டக்குன்னு பக்கத்துல இருக்கிற விளக்க ஏத்துனான். வெளிச்சம் வந்த அடுத்த செகண்ட் அங்க எதுவும் இல்லை. அந்த பெரிய நாகம் அப்படியே காத்துல கரைஞ்சு போன மாதிரி மறைஞ்சு போயிருந்தது. மாடன் தேடி தேடி பார்த்தான். ஆனா ஒரு சின்ன தடம் கூட கிடைக்கல. சரி, ஏதாவது கனவு கொண்டிருப்போம் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு தாகத்துக்கு தண்ணி குடிக்க போனான். மூளையில இருந்த அந்த மண்பாளைய திறந்தான். உள்ள பார்த்த மாடனுக்கு பயத்துல தொண்டையே அடைச்சு போச்சு. அந்த பானைக்குள்ள ஒரு பெரிய கருணாக பாம்பு சுருண்டு படுத்துக்கிட்டு இவனை பார்த்ததும் தலைய தூக்கி படம் எடுத்தது. அந்த பாம்போட கண்ணு நெருப்பு மாதிரி இருந்தது. "ஐயோ பாம்பு!" அப்படின்னு கத்திக்கிட்டே மாடன் பின்னாடி போய் விழுந்தான். அந்த சத்தத்தை கேட்டு அவனோட மனைவி வள்ளியும் பிள்ளைகளும் ஓடி வந்தாங்க. ஆனா அவங்க வந்து பார்க்கும்போது பானைக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம வெறும் காத்துதான் இருந்தது. மாடனுக்கு உடம்பெல்லாம் வேத்து கொட்ட ஆரம்பிச்சது. அப்பதான் அவனோட இடது கையை கவனிச்சான். அங்க ஒரு பாம்பு கடி தழும்பு 2 பற்கள் இடங்கின அடையாளம் அப்படியே சிவப்பா தெரிஞ்சது. சுளீர்னு ஒரு வலி அவனோட நரம்புகள்ல பாயறத அவனால உணர முடிஞ்சது. அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த தழும்பு மெதுவா மங்களாகி மறைஞ்சு போச்சு. இப்போ வலி இல்ல, விக்கம் இல்ல. மாடனோட இதயம் இப்போ ஒரு ஓட்டப்பந்தய குதிரை மாதிரி வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. நிஜமாவே இங்க என்னதான் நடக்குது? இது நம்ம கற்பனையா இல்ல வேற ஏதாதா அப்படின்னு தனக்கு தானே கேட்டுக்கிட்டான். அவனோட ஆள் மனசுக்குள்ள ஒரு பெரிய திகிழுப்பா உட்கார்ந்தது. ஆனாலும் அவன் தன்னோட பயத்தை மறைச்சுக்கிட்டு குழந்தைகளோட தூங்க ஆரம்பிச்சான். மறுநாள் காலையில முடிஞ்சதும் ஜன்னல் வழியா வந்த அந்த இளம்பையில் மாடன் முகத்துல பட்டது. மெதுவா கண்ணை முழிச்சு முதல்ல தன்னோட இடது கையை தான் உத்து பார்த்தான். அங்க தழும்பு இருந்த இடத்துல இப்போ ஒண்ணுமே இல்லை. தோல் நல்லா பழையபடி பளபளப்பா இருந்தது. ச்சே, என்ன பைத்தியக்காரத்தனம்! நிஜமாவே நேத்து ஏதோ கனவுதான் கண்டிருக்கோம் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான். அப்படியே எழுந்து போய் முகத்துல ஜில்லுன்னு இருக்கிற பச்சை தண்ணியை அடிச்சான். அந்த தண்ணி முகத்துல பட்டதும் அவனுக்குள்ள இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங். பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதிகமா அலையும் போது சில நேரம் மனசு குழம்பிடணும். அதுதான் தனக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். ஒரு சராசரி மனுஷனா யோசிச்சு, வெயில் அலையிறதுனால வர களைப்பு தான் இதுக்கு காரணம். ஏதோ கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டான். சாப்பிட உட்காந்தப்போ அவனோட மனைவி அவனுக்கு பழைய சோறு பரிமாறினாங்க. அந்த பச்சை மிளகாயோட காரமும் மோர் வாசமும் அவனுக்கு ஒரு புது தெம்ப கொடுத்தது. வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையும் அந்த பாம்பு விஷயத்தை பற்றி சொல்லலை. சொன்னா அவங்க வீணா பயப்படுவாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் காரணம். உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா அப்படின்னு அவனோட மனைவி கேட்டப்போ, "ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன்"
அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவன் பதில் சொன்னான். வழக்கம் போல தன்னோட மூங்கில் தடியை எடுத்துக்கிட்டு மாடுகளை தொழுவத்துல இருந்து வெளியே ஓட்டிக்கிட்டு வந்தான். வழக்கமான மாடுகளோட மணிச்சத்தம் அவனுக்கு எல்லாமே சாதாரணமா இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்தது. காட்டு பக்கம் மாடுகளை ஓட்டிட்டு போகும்போது அந்த மரங்களை பார்த்து ரசிச்சான். இதோ எல்லாம் சரியாயிடும், இனிமே அந்த மர்மம் எல்லாம் வரவே வராது அப்படின்னு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட்டான். வாழ்க்கை மறுபடியும் அந்த பழைய சூழ்நிலைக்கு திரும்புற மாதிரி ஒரு அழகான சூழல் அங்க நிலவுச்சு. ஆனா அவனோட மாடுகள் மேயிற நிலத்துக்கு கீழே அடியில ஒரு பெரிய புயல் காத்துக்கிட்டு இருக்குன்னு அப்ப மாடனுக்கு தெரியல. அடுத்த சில நாட்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகமா நடக்க ஆரம்பிச்சது. மாடன் மாடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போனப்போ அங்க ஒரு வித்தியாசத்தை கவனிச்சான். வழக்கமா அமைதியா இருக்கிற மாடுகள் எல்லாம் ஏதோ ஒன்ன பார்த்து மிரண்டு ஓட ஆரம்பிச்சது. மாடன் ஓடி போய் பார்த்தப்போ புல்லுக்கு நடுவுல நூத்துக்கணக்கான பாம்புகள் ஊந்து போற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சது. ஆனா இமைக்கிற நேரத்துல அந்த பாம்புகள் எல்லாம் காணாம போயிடுச்சு. இது என்னடா அது கூத்து அப்படின்னு அவன் தடிய தரையில ஊன்றி நின்னுக்கிட்டே சுத்தி பார்த்தான். அவனோட உள்ளங்கையில இப்போ வேர்வை அரும்ப ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் பயம் இருந்தாலும், இல்ல இல்ல, இது ஏதோ நம்ம கண்ணை ஏமாத்துற விஷயம் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு மாடுகளை வீட்டுக்கு திருப்பினான். ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் அவனுக்கு தூக்கமே வரல. மெதுவா படுக்கையில படுத்தப்போ தலகாணி கடையில ஏதோ ஒன்று நகர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். பதறி போய் தலகாணியை தூக்கி பார்த்தான். அங்க ஒரு பாம்பு அப்படியே சுருண்டு கிடந்தது. பயந்து போய் அதை தட்டி விடுறதுக்காக கையை நீட்டினான். அடுத்த செகண்ட் அது அவன் கண்ணு முன்னாடியே காத்துல கரைஞ்சு மறைஞ்சு போச்சு. இப்போ அவனோட கைகள் பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சது. இப்போ இதெல்லாம் தற்செயல்னு சொல்ல முடியாத அளவுக்கு விஷயங்கள் கைமீறி போயிடுச்சுன்னு அவனுக்கு புரிஞ்சுது. மாடனோட முகத்துல அந்த பழைய வேலை செஞ்ச களைப்பு போய் இப்போ ஒரு மரண பயம் வந்து உட்காந்துருந்தது. அவன் மேய்ச்சலுக்கு போன இடத்துல கூட மரத்தோட விழுதுகள் எல்லாம் பாம்புகளா தெரிய ஆரம்பிச்சது. வேலையில் அவனால ஒரு நிமிஷம் கூட கவனம் செலுத்த முடியல. அவனோட வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு அவன் முதலா ஆழமா உணர ஆரம்பிச்சான். அதே போல ராத்திரியில அவன் அப்படியே இருட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் காதுக்குள்ள யாரோ ஒரு பொண்ணு மெல்லிய குரல்ல முனகிற மாதிரி ஒரு சத்தம் கட்டுச்சு. ஆனா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு மட்டும் அவனுக்கு புரியல. திடுக்குன்னு எழுந்து உக்காந்தான். பயத்துல அவன் அப்படியே நடுங்கிக்கிட்டே விடிய விடிய உட்காந்துருந்தான். எப்போ எப்படி தூங்கினா அப்படின்னு அவனுக்கே தெரியல. இந்த மாதிரி பெரிய குழப்பங்களோடவே அடுத்த சில நாட்கள் போச்சு. அன்னைக்கு நள்ளிரவு நேரம் விழுப்புரம் காட்டுப்பகுதியோட அந்த அமைதியை மீறி ஒரு வித்தியாசமான காத்து மாடன் வீட்டு ஜன்னலை தட்ட ஆரம்பிச்சது. தூக்கமே இல்லாம அப்படியே கிடந்த மாடனுக்கு திடீர்னு பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்த அவனோட மனைவி ஒரு மாதிரி முனக ஆரம்பிக்கிற குரல் கேட்டுது. அந்த முனகல் சத்தம் ஒரு காட்டு மிருகத்தோட உருவல் மாதிரி மாறினப்போ மாடன் பதறி போய் விளக்கெத்தினான். விளக்க வெளிச்சத்துல அவன் பார்த்தப்போ அவனோட மனைவி அவங்களா இல்ல. அவங்களோட கண்கள் அப்படியே மேல செருகி கருவெளி மட்டும் வெறும் வெள்ளை வெளிகளாம் மிரட்டலோட தெரிஞ்சது. ஏ வள்ளி, என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற அப்படின்னு மாடன் கையை பிடிச்சான். ஆனா அவங்களோட உடம்பு ஒரு மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அவங்க அவனை ஒரு தள்ளு தள்ளுனாங்க. மாடன் நிலத்தடி மாறி செவுத்துல போய் இடிச்சுக்கிட்டு விழுந்தான். திடீர்னு அவங்க தரையில விழுந்து ஒரு பாம்பு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு நகர ஆரம்பிச்சாங்க. அவங்க வாயிலிருந்து அப்படிங்கிற பயங்கர சத்தம் வந்துகிட்டு இருந்தது. அவங்க திடீர்னு நளர ஆரம்பிச்சப்போ, பாம்பு பாம்பு, ஐயோ என் மேல பாம்பு விட்டான் அப்படின்னு கத்திக்கிட்டு அவங்க தன்னோட இடதகையை தேய்க்கிறாங்க. அவங்க தேய்க்கிற அந்த இடத்துல இப்போ அந்த பாம்பு கடிச்சு தழும்பு ரத்தம் கசிகிற மாதிரி சகப்பா தெரிஞ்சுது. மாடம் பயந்து நடுங்கி போய் அங்கேயே மண்டி போட்டு உட்காந்துட்டான். அவனுக்கு ரொம்ப உறுதியா தெரிஞ்சுது இது அவனோட மனைவி வள்ளி இல்லை அப்படின்னு. யாரா நீ? என் பொண்ணாட்டி எதுக்கு இப்படி சித்திரவதை பண்ற? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுற அதே சமயத்துல நடுங்கிற குரலை கேட்டான். ஆனா வள்ளி மாடனை பார்த்து ஒரு கோரமான சிரிப்பு சிரிச்சாங்க. அப்புறம் ஒரு மாதிரி கரகரப்பான குரல்ல, வடக்க அந்த வயல் ஆழத்துல தூங்கும்போது அவன் கை அப்படின்னு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு அப்படியே சுருண்டு விழுந்துட்டாங்க. அந்த அறையே ஒரு நிமிஷம் வரைஞ்சு போற மாதிரி இருந்தது. மாடன் அப்படியே சிலையா நின்றுகிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே காட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் அப்படின்னு கோரமா சிரிக்கிற சத்தம் கேட்டு அடங்குச்சு. அவனுக்கு எதுவும் புரியல. அந்த சத்தம் மனுஷனோடதா இல்ல வேற ஏதாவதோடதான்னு. உன்னோட மனைவியோட மூச்சு இப்போ ஒரே சீரான நிலைமைக்கு வந்து அவங்க அமைதியா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மாடனோட தூக்கம் நிம்மதி மொத்தமா போச்சு. அந்த ராத்திரி இன்னும் முடியாத மாதிரி ஜன்னல் வழியா உள்ள வந்த காத்து ஒரு எச்சரிக்கைய அவனோட காதுல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தது.
விடிய காலை வெளிச்சத்துக்கு வந்தாலும் மாடனோட வீட்டுக்குள்ள மட்டும் அந்த இருட்டு இன்னும் அப்படியே இருக்கிற மாதிரி தோணுச்சு. மாடனோட கண்ணுல தூக்கம் இல்ல. விழி பிதுங்கி ஒரு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்தான். அவன் மனைவி வள்ளி படுத்த படுக்கையா கிடந்தாங்க. நேற்று ராத்திரி அவங்க உடம்புல புகுந்து விளையாடின அந்த சக்தி அவங்கள மொத்தமா உறிஞ்சி எடுத்த மாதிரி அவங்களோட முகம் அப்படியே வெளுத்து போயிருந்தது. பிள்ளைங்க ரெண்டும் மூளையில ஒடுங்கி போயிருந்தாங்க. வழக்கமா அப்பா கிட்ட ஓடி வர பசங்க இன்னைக்கு அவங்களோட முகத்தை பார்க்கவே பயந்து போய் ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு மாடனோட தங்கச்சி உதவிக்காக இவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அங்க நடக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு அதிர்ச்சி கலந்த பயம். ஆனாலும் கூட கூட பிறந்த அண்ணனுக்காக எதையும் செய்ய தயாரா இருந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க அத்தையை விட்டு பிரியவே இல்லை. மாடன் வள்ளிய பக்கத்துல இருக்கிற டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனான். அங்க இருக்கிற டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, எல்லாம் நார்மலா தான் இருக்கு அப்படின்னு கையை விரிச்சிட்டாரு. அவங்களுக்கு எப்படி தெரியும் இது ஊசி மருந்துக்கு அடங்குற நோய் இல்லைன்னு? மாடனுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சது. வீட்டுக்கு திரும்பி வரும்போது வழியில ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இவங்கள ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு போனாங்க. ஊருக்குள்ள தன்னோட குடும்பத்தை பத்தி ஏதோ தப்பா பேசுறாங்க அப்படின்னு அவன் மனசுக்கு தெரிஞ்சுது. ஆனாலும் ஒரு நிமிஷம் கூட வேலையில கவனம் செலுத்த முடியல. மாடுகளை எல்லாம் தொழுவத்துல பூட்டி வச்சுட்டு வீட்டு திண்ணையில உட்காந்துட்டான். சாப்பாடு தண்ணி கூட உள்ள போகல. எப்போ மறுபடியும் அந்த சத்தம் கேட்குமோ, எப்போ பாம்பு வருமோங்கிற பயத்துல அவனோட இதயம் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அமைதி நிலவுச்சு. ஆனா அது நிம்மதிக்கான அமைதி இல்லை. எப்ப வேணும்னா உடையக்கூடிய ஒரு பயங்கரமான மௌனம் அது. மாடன் தன்னோட கைகளை கொத்துக்கிட்டு, சாமி, நான் என்ன தப்பு பண்ணனேன்? என் குடும்பத்தை ஏன் எப்படி சோதிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள கதற ஆரம்பிச்சான். அந்த ராத்திரி முழுக்க அவனால தூங்க முடியல. மாடன் தன்னோட மனைவியோட இந்த நிலைமையை பார்த்துட்டு இனி ஆஸ்பத்திரி எல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தான். விடிஞ்சதும் ஊர் எல்லையில் இருக்கிற அந்த அரச மரத்தடி திண்ணையில உட்கார்ந்து இருக்கிற பெரியவரை தேடி போனான். அவரு திண்ணையில ஒரு பழைய துண்டை விரிச்சு அது மேல மூலிகைகளும் காஞ்ச வேர்களும் கலந்த ஒரு பைய தலைக்கு வச்சு படுத்துட்டு இருந்தாங்க. ஊர்ல யாருக்காவது அவங்களோட அறிவுக்கு புரியாத பிரச்சனை வந்தா முதல்ல தேடி வர்றது இவரைத்தான். அவன் போன நேரம் அங்க அவர் இல்லை, வெளியூருக்கு போயிருக்கிறதா தகவல் சொன்னாங்க. எவ்வளவு நேரமானாலும் சரி பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட சாயங்கால நேரம் வந்தது. பெரியவர் தூரத்துல வர்றது தெரிஞ்சது. அந்த பெரியவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவரோட வயசை யாராலும் கணிக்க முடியாது. முகமுழுக்க சுருக்கங்கள் விழுந்திருந்தாலும் அவரோட கண்கள்ல மட்டும் ஒரு தீட்சண்யம் எப்பவுமே இருக்கும். விழுப்புரம் காட்டுப்பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அங்க இருக்கிற மரங்கள் உட்பட அவரு கைரேகை மாதிரி அத்துப்படியா வச்சிருந்தாரு. பெரியவர் பக்கத்துல வந்ததும் மாடன் அவர்கிட்ட போய் தரையில மண்டிக்கிட்டு உக்காந்து தான் வீட்டில் நடந்த ஒவ்வொரு அமானுஷ்யத்தையும் அப்படியே ஒண்ணு விடாம சொல்ல ஆரம்பிச்சான். பெரியவரே, வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டு போகுது. மண்பானையில நாக சுருண்டு நிக்குது. ஆனா விளக்கு ஏத்துனா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவன் சொல்லும் போதே அவனோட கண்கள்ல கண்ணீர் முட்டுச்சு. அவன் தன்னோட இடது கையை காட்டி அங்க வந்துட்டு மறைஞ்ச அந்த பாம்பு கடித்தலுப்பை பத்தி விவரமா சொன்னான். பெரியவர் மாடன் சொன்னதை ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டு தன்னோட கண்ணை மூடி ஏதோ யோசனை பண்ணாரு. அப்புறம் மெதுவா பேச ஆரம்பிச்சாரு. இது சாதாரண பாம்போட நடமாட்டம் இல்லப்பா, இது ஒரு தீராத வஞ்சத்தோட சுத்துற ஆவி அப்படின்னு நிதானமா சொன்ன வார்த்தை மாடன் காதுல இடி விழுந்த மாதிரி இருந்தது. பெரியவர் தன்னோட பைய சுருட்டி எடுத்துக்கிட்டு, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா சடங்கு தான் ஒரே வழி, வா உன் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. அவர் கையில இருந்த அந்த தடித்தலையில படும்போது வர்ற அந்த சத்தம் ஒரு பெரிய போருக்கு தயாராகிற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தது. மாடன் ஒரு நம்பிக்கையோட அவரோட நிழலை பின்தொடர்ந்து தன் வீட்டுக்கு கிளம்பினான். இருட்ட ஆரம்பிச்சது. பெரியவர் மாடன் வீட்டு வாசலுக்கு கால் வச்ச அந்த நிமிஷம் அங்க இருக்கிற காத்தோட வாசம் அப்படியே மாறினதை அவரால் உணர முடிஞ்சது. ஒரு மாதிரியான காஞ்ச சருகும் பாம்போட நெடியும் அந்த வீடு முழுக்க நிறைஞ்சு கிடந்தது. பெரியவர் தன் கையில இருந்த அந்த பழைய விபூதி பைய திறந்து அதுல இருந்து ஒரு பித்தளை தட்டும் கொஞ்சம் விபூதி அப்புறம் சில காஞ்ச பேர்களை வெளியே எடுத்தாரு. அவரு சடங்குக்கான ஏற்பாடுகளை தொடங்கும் போது வீட்டுக்குள்ள ஒரு விதமான படபடப்பு ஆரம்பிச்சது. ஜன்னல் கதவுகள் ஒன்னோட ஒண்ணு மோதி டமார் டமார்னு சத்தம் போட மாடனோட மனைவி திடீர்னு ஒரு மூலையில ஒடுங்கி போய் உட்கார்ந்தாங்க. அவங்களோட கண்கள் இப்ப முன்ன விட பயங்கரமா தெரிஞ்சது. பெரியவர் வேப்பிலைய தண்ணியில நினைச்சு அவங்க மேல தெளிச்ச அடுத்த செகண்ட் அவங்க ஒரு காட்டு மிருகம் மாதிரி அலற ஆரம்பிச்சாங்க. இங்கிருந்து போயிடு, என்னை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு கத்துக்கிட்டே அவங்க எழுந்து ஓட பார்த்தாங்க. பெரியவரை ஓங்கி ஒரு தள்ளிட்டு வாசலை நோக்கி தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்க. ஆனா மாடன் ஓடி போய் அவங்கள தடுத்து பிடிச்சான்.
அவங்களோட உடம்புல இப்போ ஒரு 10 பேரோட பலம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அவங்க மாடன அடிக்க, நகத்தால கீற இப்படி எல்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனா மாடன் விடவே இல்ல. பெரிய ஒரு மந்திரத்த இன்னும் சத்தமா சொல்லிக்கிட்டே ஒரு பிடி விபூதிய எடுத்து அவங்களோட நெத்தியில ரொம்ப அழுத்தமா தேய்ச்சாரு. அந்த அழுத்தத்துல அவங்க அப்படியே தரையில விழுந்து புரண்டு கத்த ஆரம்பிச்சாங்க. "விடமாட்டேன்! அவன கொல்லாம விடமாட்டேன்!" அப்படின்னு அவங்களோட குரல் வேற ஒரு பெண்ணோட குரலா மாறி வலியில விம்ம ஆரம்பிச்சது. அவங்களோட உடம்புல இருந்த அந்த முரட்டுத்தனம் மெதுவா அடங்கி ஒரு பயங்கரமான அழுக சத்தம் அந்த வீடு முழுக்க எதிரொலிச்சது. பெரியவர் அவங்க முகத்துக்கு நேரா குனிஞ்சு, "யார் நீ? உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு அதட்டலா கேட்டாரு. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஒரு மௌன நிலவுச்சு. அப்புறம் அவங்களோட வாய் மெதுவா அசைய ஆரம்பிச்சது. ரொம்ப திக்கி திக்கி ஒரு ஆழமான வேதனையோட அந்த பேர் வெளிய வந்தது. "பவித்ரா. பவித்ரா தான் என் பேரு." அத கேட்டதும் மாடன் அதிர்ந்து போனான். பெரியவர் எதையும் சொல்லாம அவங்களையே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த சின்ன ஓட்டு வீட்டுக்குள்ள பல வருஷமா மறைஞ்சு கிடந்த ஒரு உண்மை இப்ப மெதுவா தலதூக்க ஆரம்பிச்சது. சடங்கு நடந்த அந்த வீட்ல இப்போ ஒரு அமைதி நிலவுச்சு. இப்ப மாடனோட மனைவியோட முகத்துல இருந்த அந்த ஆவேசம் மெல்ல மெல்ல குறைஞ்சி ஒரு சொல்ல முடியாத சோகம் வந்து அப்பிக்கிச்சு. பெரியவர் தன் கையில இருந்த விபூதிய தட்டுல வச்சுட்டு, "சொல்லுமா, என்ன நடந்துச்சு? உனக்கும் இவங்களுக்கும் என்ன பந்தம்?" அப்படின்னு மெதுவா ஆனா ஆழமான குரல கேட்டாரு. அந்த ஆவி பேச ஆரம்பிச்சப்போ அது வெறும் பேச்சில்ல. பல வருஷங்களுக்கு முன்னாடி இதே மண்ணுல வாழ்ந்த ஒரு துயரமான வாழ்க்கை. பல வருஷத்துக்கு முன்னாடி இதே விழுப்புரம் காட்டுப்பகுதியில கிராமத்துல பவித்ரா ஒரு சுறுசுறுப்பான பொண்ணா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு சொந்தமா அந்த வடக்கு பக்கத்துல ஒரு பெரிய நிலம் இருந்தது. பவித்ராவுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல. அவங்களோட முன்னோர்கள் விட்டுட்டு போன நிலம்தான் அவங்களுக்கு எல்லாமே. ஆனா பவித்ரா அந்த ஊர்ல அனாதையா ஃபீல் பண்ணவே இல்ல. அதுக்கு காரணம் மாடனோட அப்பா வேலையன். வேலையன் அந்த நிலத்துக்கு பக்கத்துல தான் வருஷக்கணக்கா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. பவித்ராவை தன்னோட சொந்த தங்கச்சி மாதிரி தான் அவர் பார்த்துப்பாரு. "ஏத்தா பவித்ரா, வெயில் ஏறப்போகுது. அந்த மரத்தடியில வந்து உக்காரு." அப்படின்னு அவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தையில அந்த அண்ணனோட பாசம் இருக்கும். பவித்ராவும் அவரை தன்னோட சொந்த அண்ணனா தான் நினைச்சு பழகுறாங்க. மதிய நேரத்துல பவித்ரா தான் கொண்டு வந்த கஞ்சிய வேலையனுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. "இந்தானே, இன்னைக்கு கொஞ்சம் துவையல் அரைச்சிட்டு வந்தேன். சாப்பிட்டு பாரு." அப்படின்னு அவங்க சிரிச்சுட்டே கொடுக்கும்போது அந்த இடமே ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும். வேலையன் அந்த நிலத்துல வேலை பார்க்குறப்போ அவங்களுக்கும் ஒத்தாசையா இருப்பாரு. "இந்த நிலம் உன்னோட உயிர் பவித்ரா. இதை என்னைக்கும் யாருக்கும் விட்டு கொடுத்துறாத." அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்ற அந்த அறிவுரை தான் பவித்ராவுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது. மாடன் சின்ன பையனா இருந்தப்போ அவங்களோட மடியில விளையாடின அந்த ஞாபகங்கள் இப்போ ஆவியோட குரல்ல ஒரு மெல்லிய அழுகையா தோணுச்சு. ஆனா அந்த அழகான உறவுக்கும் அந்த பச்சை பசேல் இருந்த அந்த நிலத்துக்கும் ஒரு திருஷ்டி விழுந்தது. அந்த ஊர்ல செல்வாக்கான ஆளா இருந்த சோலையப்பனோட பார்வை அந்த நிலத்து மேல விழுந்தது. சோலையப்பனுக்கு அந்த மண்ணோட வளமை மேல பேராசை. அதை விட ஒரு பொண்ணு தனியா நின்னு இவ்ளோ பெரிய நிலத்தை ஆள்றது அப்படிங்கிறது அவனோட ஆணாதிக்கத்துக்கு ஒரு பெரிய சவாலா தெரிஞ்சது. ஒரு நாள் மதிய நேரம் வேலையன் மாடுகளை ஓட்டிட்டு ஓடப்பக்கம் போன சமயம் பார்த்து பவித்ரா தனியா இருக்கும்போது சோலையப்பன் அங்க வந்தான். "பவித்ரா, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற? இந்த நிலத்தை என்கிட்ட வித்துரு. நீ கேட்கிற பணத்தை தரேன். இல்லனா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த ஊரே உன் காலடியில் இருக்கும்." அப்படின்னு ஒரு வஞ்சக சிரிப்போட சொன்னான். அவனோட கண்ணில் நிச்சயமா காதல் இல்ல. அந்த நிலத்தையும் பவித்ராவோட திமிரையும் அடக்கணும் அப்படிங்கிற வெறிதான் அதிகமா தெரிஞ்சுது. பவித்ரா பயந்து ஓடுற பொண்ணு இல்ல. வேலையன் சொல்லி கொடுத்த தைரியம் அவங்களோட ரத்தத்துல இருந்தது. அவங்க நிமிர்ந்து நின்னு சோலையப்பனை பார்த்து சொன்னது, "உன் பணமும் வேணாம், நீயும் வேணாம். இந்த மண்ணு என் அப்பா அத்தா எனக்கு கொடுத்தது. இதுல கால் வைக்க கூட உனக்கு தகுதி இல்ல. என் அண்ணன் வேலையன் இருக்கிற வரைக்கும் நீ இந்த நிலத்துல ஒரு பிடி மண்ணை கூட தொட முடியாது." அவங்க சொன்ன அந்த வார்த்தை சோலையப்பனோட ஆத்திரத்தை உசுப்பி விட்டுருச்சு. ஊர் முன்னாடி பெரிய மனுஷனை சுத்திட்டு இருந்தவனுக்கு ஒரு பொண்ணு வேலையனோட துணையோட தன்னை எதிர்த்து பேசுறத தாங்கிக்கவே முடியல. "உன் அண்ணன் உன்னை எவ்வளோ நாள் காப்பாற்ற முடியும்னு நானும் பார்க்குறேன்." அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சபதம் போட்டுக்கிட்டே அவன் அங்கிருந்து கிளம்பினான். ஆவி இதை சொல்லி முடிச்சப்போ அந்த அறையில் இருந்த விளக்கு லேசா அசைஞ்சுது. ஒரு அநீதிக்கு ஆரம்ப புள்ளி அங்கதான் விழுந்ததுங்கிறத எல்லாரும் உணர்ந்தாங்க. அந்த ராத்திரி விழுப்புரம் மாவட்டமே ஒரு பயங்கரமான மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தது.
ஆனா, அந்த பூமிய குளிர வைக்க வந்த மழை மாதிரி தெரியல. ஏதோ ஒரு அநீதி நடக்கப் போறதுக்கு அறிகுறியா, வானமே கண்ணீர் வடிக்கிற மாதிரியான மழை அது. காத்து ஓயாம அடிச்சு, அந்த திண்ண ஓரத்துல இருந்த காஞ்ச சருகள பிச்சு எரிஞ்சுகிட்டு இருந்தது. பவித்ரா அன்னைக்கு நிலத்துல ரொம்ப வேலை செஞ்சு, களைப்புல தன்னோட வீட்ல ஒரு பழைய போர்வைய போத்திக்கிட்டு அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது, அந்த மழையோட சட சட சத்தத்த விட பயங்கரமான ஒரு சத்தம் அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு. இருட்டுக்குள்ள இருந்து வெளிப்பட்ட ஒரு நிழல் உருவம் ரொம்ப நிதானமா அந்த வீட்டை நோக்கி நகர்ந்து வந்தது. அது சோலையப்பன். அவன் முகத்துல ஒரு கொடூர வெறி இருந்தது. அவன் கையில ஒரு மூங்கில் கூட. அந்த கூடைக்குள்ள இருந்து மெல்லமா "ஷ், ஷ்" அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுட்டு இருந்தது. சோலையப்பன் அந்த வீட்டோட ஜன்னல் பக்கத்துல வந்து நின்னான். மெதுவா சத்தம் கூட வராம அந்த கூடையோட முடிய திறந்தான். உள்ள இருந்து ஒரு பெரிய கருநாகம் மெதுவா தலைய தூக்கி நாக்க நீட்டுச்சு. சோலையப்பன் ஒரு கம்பியால அந்த பாம்பை மெதுவா பவித்ரா படுத்திருந்த போர்வையோட ஓரத்துல இறக்கி விட்டான். அந்த பாம்பு பவித்ராவோட உடம்புல மெதுவா ஊர்ந்து போச்சு. அடுத்த சில நொடிகள்ல அந்த நாகம் பவித்ராவோட இடது கையில ஒரு ஆழமான கடியை போட்டது. ஆ! அப்படிங்கிற ஒரு முனகல் சத்தத்தோட பவித்ரா திடுக்கிட்டு முழிச்சாங்க. அவங்க கண்ணை திறந்து பார்த்தப்போ மின்னல் வெளிச்சத்துல சோலையப்பனோட முகம் ஜன்னலுக்கு பக்கத்துல அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சது. தனக்கு துரோகம் பண்ணது யாருன்னு புரிஞ்ச அடுத்த செகண்ட் விஷம் ஏறுது. அந்த மரண வலியையும் மீறி பவித்ராக்குள்ள ஒரு ஆவேசம் வந்தது. பாம்பு கடிச்ச பவித்ராவோட கடைசி நிமிஷங்களை பார்க்கறதுக்கு சோலையப்பன் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். ஒரு நக்கல் சிரிப்போட. ஆவேசமான பவித்ரா கதவை திறந்துகிட்டு வெளியே வந்தாங்க. சோலையப்பன், இனி நீ இருக்க போறதில்ல, அந்த நிலம் எனக்குத்தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சான். ஏண்டா, அந்த நிலத்துக்காகவா இப்படி பண்ணன அப்படின்னு பவித்ரா கேட்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு குரல் வரல. சோலையப்பனோட சட்டையை பிடிச்சாங்க. சோலையப்பன் பதறி போய் அவங்கள உதறி தள்ள பார்த்தான். அந்த போராட்டத்துல பவித்ரா அவனோட சட்டையில இருந்த அவனோட பரம்பரை அடையாளமான பித்தளை வில்லையும் அவன் விரல்ல இருந்த மோதிரத்தையும் வெறித்தனமா பிடுங்கினாங்க. அந்த வில்ல கலண்டு வரும்போது டக்குடு ஒரு சத்தம் கேட்டது. சோலையப்பன் அவங்கள ஓங்கி ஒரு தள்ளு தள்ளுனான். பவித்ரா நிலத்தடு மாறி அந்த பெரிய பாம்பு கூடைக்கு மேலேயே விழுந்தாங்க. அவங்க கையில இருந்த அந்த வில்லையும் மோதிரமும் அந்த கூடைக்குள்ளேயே விழுந்துருச்சு. ஆணவத்துல இருந்த அவனுக்கு தன்னோட அடையாள பொருட்கள் அந்த கூடைக்குள்ள விழுந்தது தெரியவே இல்லை. இந்த சமயத்துல தான் ஏதோ அரவம் கேட்க சோலையப்பன் பயந்து போய், எங்க தான் அங்க வந்தது தெரிஞ்சிட போகுதோ அப்படின்னு வேகமா அந்த கூடையை எடுத்துக்கிட்டு ஓட பார்த்தான். பவித்ராவை புதைக்க தோண்டி வச்சிருந்த அந்த வேப்ப மரத்து ஓரத்துல இருந்த குழியில அந்த கூடைய அவசரமா போட்டான், புதைச்சான். வந்த தனம் தெரியாம திரும்பி போனான். பவித்ரா தரையில விழுந்து புரண்டாங்க. விஷம் வேகமா அவங்க ரத்தத்துல கலந்து அவங்களோட நரம்புகள் எல்லாம் அப்படியே செயலிழந்து போச்சு. அவங்களால சத்தம் போட்டு கூட யாரையும் கூப்பிட முடியல. பவித்ராவோட கடைசி மூச்சு வரைக்கும் அந்த கூடைய புதைச்ச அந்த இடத்தையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மண்ணுல புதைஞ்ச உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கண்கள் அப்படியே வரைஞ்சு போச்சு. இங்கதான் சோலையப்பன் தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினான். விழுப்புரம் மாவட்டத்தோட அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில வாழ்ற மக்களுக்கு பாம்பு கடி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அது அவங்க அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விபத்து மாதிரி தான். விதி முடிஞ்சா காடு எடுத்துக்கும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அதைத்தான் சோலையப்பன் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். மறுநாள் காலையில பவித்ரா செத்து கிடக்கிறத பார்த்தத ஊர் மக்கள் சந்தேகப்படுறதுக்கு முன்னாடியே அவன் அங்க வந்து நின்னுட்டான். கண்ணுல போலியான கண்ணீரை வரவழைச்சுக்கிட்டு, ஐயோ பாவம், ஆனா அது யாருந்த பொண்ணு, கவனிப்பார் இல்லாம இப்படி பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாளே, விதி யாரை விட்டுச்சு அப்படின்னு ஊர் மக்கள் முன்னாடி சொன்னான். அவன் அந்த ஊரோட பெரிய மனுஷன், செல்வாக்குள்ள ஆளு. அவனே முன்னாடி நின்று அழுது காரியங்களை செய்யும்போது யாருக்குமே அவன் மேல சந்தேகம் இல்லை. ஒரு சில பேருக்கு மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்தாலும் சோலையப்பனோட அந்த நல்லவன் அப்படிங்கிற முகமூடிக்கு முன்னாடி அவங்க மௌனமா போயிட்டாங்க. சோலையப்பனுக்கு தெரியும், அந்த ஊர்ல ஒருத்த மட்டும்தான் பவித்ரா மேல உயிருக்குயிரான பாசம் வச்சிருக்கான்னு. அதுதான் வேலையன். அவன் மட்டும் அங்க இருந்தா பவித்ரா பாம்பை பார்த்து பயப்படுற ஆள் இல்ல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால அந்த படுகொலையை செய்யறதுக்கு முன்னாடியே மாடனை திட்டமிட்டு அப்புறப்படுத்தினான். பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய மாட்டு சந்தை நடக்க போறதா தகவல் சொல்லி ஒரு ஆளை அனுப்பி வேலையை அவனையும் அங்க போக சொன்னான். அங்க ரொம்ப குறைஞ்ச விலையில நல்ல நாட்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்குது, நீ போயிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு ஆசை காட்டி அவரை அனுப்பி வச்சான்.
தான் கூட பிறக்காத தங்கச்சி பவித்ராவுக்கு நல்ல மாடு வாங்கி தரணும் அப்படிங்கிற ஆசையில அவரும் அந்த சந்தைக்கு போயிட்டாரு. மறுநாள் சாயங்காலம் போல சந்தோஷமா மாடுகளை பத்தி பேசிக்கிட்டே ஊருக்குள்ள வர்ற வேலையாவுக்கு ஒரு இடி காத்துக்கிட்டு இருந்தது. அந்த ஊர் எல்லைக்கு வரும்போதே தூரத்துல பவித்ராவோட உடம்பு மயானத்துக்கு போயிட்டு இருந்ததை பார்த்தாரு. அவருக்கு உலகம் அப்படியே தலையீழா மாறின மாதிரி இருந்தது. கையில இருந்த தடியை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போய் பவித்ராவோட உடம்ப கட்டி பிடிச்சு அழுந்தாரு. நான் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா என் தங்கச்சியை காப்பாத்திருப்பனே அப்படின்னு அவர் கதர்னது அங்க இருந்த எல்லாரையும் அழ வச்சுது. சோலையப்பன் அப்பவும் அவரோட தோலை தட்டி கொடுத்து தேத்த மாதிரி அடிச்சான். விதி, யாரால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொன்னப்போ அந்த துரோகம் வேலை எனக்கு தெரியாம போச்சு. ஆனா அந்த பெரிய மனுஷன் அதுக்கப்புறம் இயல்புக்கு வரவே இல்லை. நான் அந்த அவளை தனியா விட்டுட்டு போயிட்டேனே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு அவரை உள்ளுக்குள்ள அரிச்சு தள்ளுச்சு. சாப்பிடாம தூங்காம அந்த நிலத்தையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தவர் கொஞ்ச நாள்லயே அந்த துக்கத்திலேயே உயிரை விட்டுட்டாரு. உண்மை அவருக்கு தெரியாம போனாலும் பவித்ராவோட அந்த அநீதியான மரணத்துக்கு பின்னாடி இருந்த அந்த வழிய அவரு தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் சுமந்துக்கிட்டே போயிட்டாரு. சடங்கு நடந்த வீட்டுல இப்போ ஒரு கனத்த மௌனம். பவித்ரா கதையை சொல்லி முடிச்சப்போ அங்க இருந்த எல்லாரோட கண்ணிலையும் கண்ணீர் முட்டுச்சு. மாடன் தன் அப்பாவை பத்தி நினைச்சு விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சான். ஆவி இப்போ ஒரு ஆவேசமான குரல்ல பேச ஆரம்பிச்சது. மாடா, உன்னோட அப்பா செத்தப்ப கூட அந்த பாவி சோலையப்பந்தான் முன்னாடி நின்று காரியத்தை செஞ்சான். ஐயோ, என் நண்பன் போயிட்டானே அப்படின்னு அவன் முதல்ல கண்ணீர் வடிச்சத இந்த ஆவி பார்த்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனா அன்னைக்கு எனக்கு இருந்த அந்த சின்ன கட்டுனால என்னால வெளியே வந்து எந்த உண்மையையும் வெளிக்கொண்டு வர முடியல. பெரியவர் மெதுவா கேட்டாரு. அப்போ இப்ப ஏமா வந்த? இத்தனை வருஷம் கழிச்சு மாட குடும்பத்துல ஏன் இந்த தொந்தரவு? ஆவி கரகரப்பான குரல்ல சிரிச்சுது. நான் வந்தது இவங்கள பயமுறுத்த இல்லை, இவங்கள காப்பாத்த. அந்த பாவி சோலையப்பனோட பேராசைக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. அன்னைக்கு ஏன் நிலத்தை அபகரிச்ச என்ன கொண்டவன் இன்னைக்கு மாடன் மேய்ச்சலுக்கு பயன்படுத்துற அந்த நிலத்தையும் தம் பக்கம் இழுக்க பார்க்கறான். அதுக்காக மாடனோட மாடுகளை விச வச்சு கொல்லவும் அவன் குடும்பத்தை ஊரை விட்டு துரத்தவும் சோலையப்பன் புதுசா ஒரு சதித்திட்டம் போட்டிருக்கான். மாடனுக்கு இப்பதான் எல்லாம் புரிய ஆரம்பிச்சது. சமீப காலமா சோலையப்பன் ஏன் அவனோட நிலத்துக்கு அடிக்கடி வந்து நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு. மேய்க்கிற அந்த நிலத்துக்கு அடியில தான் அன்னைக்கு அவன் புதைச்ச அந்த அடையாளங்கள் எல்லாம் இன்னைக்கும் இருக்கு. அந்த உண்மை வெளியே வந்துட்டா அவனோட அதிகாரம் அழிஞ்சிடும் அப்படிங்கிற பயம். அதான் உன்னை அங்கிருந்து காலி பண்ண துடிக்கிறான். இப்போவாவது அந்த பாவியோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரியணும். அன்னைக்கு என் அண்ணன் வேலையனை என்னால் காப்பாற்ற முடியல. அவரோட ரத்தமான நீதான் இந்த உண்மையை உலகத்துக்கு சொல்லணுமாடா. அன்னைக்கு தப்பிச்சுவன், இன்னைக்கு தப்பிக்க கூடாது அப்படின்னு ஆவி ஆவேசமா கத்துனப்போ வீட்டு வாசல்ல இருந்த தென்னை மரம் பயங்கரமா அடிச்சு. பெரியவர் தன் கையில இருந்த விபூதியை தட்டில் வச்சுட்டு, நேரம் வந்துருச்சு மாடா, பவித்ரா சொன்ன அந்த இடத்த தோண்டுனா சோலையப்பனோட ஆட்டம் என்னையோட முடிஞ்சிடும். வா, ஊர் மக்களை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மழை பெஞ்சு ஓஞ்ச அந்த ராத்திரி, ஆனா ஈரமான மண்ணோட வாசனை இன்னும் அந்த பகுதியை ஒரு மாதிரியான மயக்கத்துல வச்சிருந்தது. அந்த அதிகாலை நேரத்துல ஊர் மக்கள் எல்லாரும் அந்த வடக்கு பக்கத்துல இருக்கிற வேப்ப மரத்தடியில கூடுனாங்க. சிலரோட கையில தீப்பந்தம், சிலரோட கையில டார்ச் லைட் மங்களா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த வெளிச்சத்துல எல்லாரோட முகத்திலையும் ஒரு விதமானதுகள் கலந்த ஆச்சரியம். பெரியவர் முன்னாடி நடக்க மாடன் ஒரு மண்வெட்டியோட பின்னாடி போனான். இங்கதான், இதோ இந்த வேப்ப மரத்துக்கு அடியில தான் அந்த அநீதி இத்தனை வருஷமா மூச்சு முட்டி பதிஞ்சு கிடக்குது அப்படின்னு பெரியவர் சொன்ன அந்த இடம் பவித்ரா அன்னைக்கு உயிரை விட்ட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த அதே இடம். மாடன் தன் அப்பாவோட ஞாபகத்தையும் பவித்ரா அத்தப்பட்ட அந்த வழியையும் மனசுல நினைச்சுக்கிட்டு தன்னோட முழு பணத்தையும் திரட்டி மண்ணை தோண்ட ஆரம்பிச்சான். மண்வெட்டி மண்ணுக்குள்ள இறங்குற சத்தம் அந்த அமைதியில கணீர்னு கேட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சத்தம். அது ஏதோ காஞ்ச பொருள் மேல இரும்பு படுற சத்தம். அதை கேட்டதும் எல்லாரும் மூச்சு அடக்கிட்டு பார்த்தாங்க. அந்த பழைய மூங்கில் கூட இத்தனை வருஷமா மண்ணுக்குள்ள உண்மையா வந்துகிட்டு இருந்த பாதிக்கு மேல அரிக்கப்பட்ட அந்த கூடை இப்ப வெளியே வந்தது. பெரியவர் அந்த கூடையை மெல்ல திறந்து பார்த்தார். அதுக்குள்ள ஒரு பழைய மோதிரமும் சோலையப்பனோட அந்த பரம்பரை அடையாளமான பித்தளை வெள்ளையும் மின்னல் வெளிச்சத்துல பளிச்சுன்னு தெரிஞ்சது. இது இது சோலையப்பனோட வெள்ளல்ல, அவன் எப்பவும் சட்டையில குத்திருப்பானே அப்படின்னு ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவர் கத்துனாரு. அந்த ஒரு வார்த்தை அங்க இருந்த அத்தனை பேரோட சந்தேகத்தையும் ஊர்ஜிதப்படுத்துச்சு.
அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்க மக்களோட மக்களா நின்னுட்டு இருந்த சோலையப்பன ஊர் மக்கள் பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தாங்க. அவனோட முகத்துல இப்போ ஒரு மரண பயம் தெரிஞ்சுது. "உண்மைய சொல்றா, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு?" அப்படின்னு மாடன் சோலையப்பனோட சட்டைய பிடிச்சு தூக்குனான். சோலையப்பன் அப்படியே மண்டியிட்டு தரையில விழுந்துட்டான். "நான் தான் பண்ணேன். அந்த நிலம் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன். அவள கொல்லணும்னு நினைக்கல. சும்மா மிரட்டலான்னு தான் பாம்ப கொண்டு வந்தேன். என்னை மன்னிச்சிடுங்க." அப்படின்னு அவன் கதறின ஒவ்வொரு வார்த்தையும் அவன் செஞ்ச கொடூரமான பாவத்தை ஊர் மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்துச்சு. ஊர் மக்கள் ஆத்திரத்தில் அவனை கட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க. "இனிமே இவன் இந்த ஊர் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாது. இவனை இப்பவே துரத்துங்க." அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. அன்னைக்கு ஒரு பொண்ணை அநீதியா கொன்ன அந்த பாவி இன்னைக்கு அதே ஊர்ல இருந்து அவமானப்பட்டு துரத்தப்பட்டான். அந்த நிமிஷம் மாடன் ஒரு மெல்லிய குளிர்காத்து தன் கன்னத்துல மென்மையா தழுவிட்டு போறத உணர்ந்தான். அந்த நிலத்தை பார்த்தப்போ அந்த அதிகாலை பணியில ஒரு நிழல் உருவம் மெதுவா அந்த பச்சை பயிருக்கு நடுவுல நடந்து போற மாதிரி தெரிஞ்சது. அந்த உருவம் ஒரு முறை திரும்பி பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சு. அந்த சிரிப்புல வலி இல்ல, திருப்தி இருந்தது. பவித்ராவோட ஆவி இப்போ ஒரு வழியா சாந்தி அடைஞ்சு தான் அண்ணனோட ஆவி இருக்கிற இடத்துக்கே நிம்மதியா போயிடுச்சு. மறுநாள் வெடியல் காலையில சூரியன் அந்த செஞ்சு மலைக்கு பின்னாடி இருந்த ரொம்ப பிரகாசமா உதிச்சான். மாடன் தன்னோட மாடுகளை ஓட்டிக்கிட்டு அந்த நிலத்துக்கு போனான். வள்ளி வாசல்ல சந்தோஷமா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. பசங்க அந்த நிலத்துல ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வீட்டுல ஒரு அழகான அமைதி. ஆல் ரைட் மக்களை, இந்த கதை, இந்த சம்பவம் இந்த அழகான தருணத்தோட ஒரு முடிவுக்கு வருது. இந்த வீடியோவோட ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க அந்த இரண்டு உலகத்தோட ஒரு பகுதியாவே மாறி இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு திகிழரவில் சந்திப்போம்.